பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து டே 3ல வந்து இன்னைக்கு எப்படியும் 2 பாட்டு வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பில் வந்து ஒரு ரைடு மாதிரி போகிறோம். சில வியூ பாயிண்ட்ஸ், அப்புறம் ஃபால்ஸ், அப்புறம் டனல் மாதிரி ஒரு என்னது டனல் மாதிரி இருக்கிறது ஃபால்ஸ் அஞ்சுருளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் போகிறோம். அதனால கண்டிப்பாக இது வந்து செப்பரேட் விளாக்லையும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாங்கள் போகிற இடம் வந்து செப்பரேட் விளாக்லையும் கண்டிப்பாக வரும். அண்ட் எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் ரூம் பாருங்கள் எந்த அளவு நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. எல்லா திங்ஸ் எல்லாம் எங்கே பார்த்தாலும் திங்ஸ் இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸாக வந்தால் இந்த மாதிரி தான் வந்து அதே மாதிரி டூரிஸ்ட்டுன்னு போனோம்னா என்னையும் சேர்த்து டூரிஸ்ட்டாக வந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக திங்ஸ் எல்லாம் இப்படி தான் நம்ம சத்தரி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகேங்க, நம்ம வந்து இப்போ ஜீப் கிட்ட போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். டைம் வந்து 6 மணி. எல்லாம் ஏதோ மலை மேலே ஏறி போயிட்டுருக்கிற மாதிரி போயிட்டுருக்குறோம். ஒரு வழியாக ஜீப் கிட்ட ரீச் ஆகிடுச்சு. ஜீப் வந்துடுச்சு, கிளம்ப போகிறோம். செம மூச்சு வாங்கிடுச்சிங்க அந்த மேட்டில் ஏறி வரும்போது. ரிட்டர்ன் வரும்போது காட்டுறேன் அந்த ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சைட்ல இடிக்குது ப்ரோ. நான் இப்படி திரும்பிக்கிறேன். வந்தாச்சு. பேரன்மை படம் ஷார்ட் இதுதானா? லைம் டீ இதுல இருந்தா என்ன 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 பிளேஸ் அந்த படத்துல வரும்? அந்த ராக்கெட் லான்ச் இல்லையா? ஆமா ஆமா. ஓ, இங்க இருந்து ராக்கெட் லான்ச் பண்ற மாதிரி சீனா? பாக்குறது ஆப்போசிட் மேல தான். அங்க ஆப்போசிட்ல இருந்து பாப்பாங்களா? ஓ, என்ன படம்? பேரன்மை டைம் ரவி. அது இங்கேயே எடுத்தாங்க. இங்க தான் ராக்கெட் லான்ச். இங்க ராக்கெட் லான்ச் எங்களை ஜீப் குள்ளார வச்சு ரவுண்ட் அடிச்சாங்க இல்லைங்களா? அந்த சீனை ரீக்ரியேட் பண்றோம். விழுந்துடாதீங்க. இது என்ன இன்னொரு இடமா? இது உடச்ச மாதிரி தருது. 2 இடத்துலையும் கம்மியாக தான் இருக்கிறீங்க, அகலமாக இருக்கிறீங்க. சமனா இது வருது. அதுதான் இடுக்கி டேம். அதான் இடுக்கி டேம் சொன்னாங்க. இடுக்கி டேமோட டிரைவ் பண்றது மெயினா நம்ம கவர் பண்ணி ஆகணும். அசால்ட் காட்டுறாருங்க இவரு வண்டி. அவருதான் மெயின் பிரச்சனை, மெயின் ஹீரோவே இவருதான். இன்னைக்கு வண்டி இப்படின்றாரு இப்ப கவுத்து விட்டு சைட்ல தான் வண்டி ஓட்டுறாரு.
இருக்கு நான் நிக்கிறது விழுந்தாங்க ரசிப்பு நான் உனக்காம தான் சரியா யார் நான் நிக்கிறது ரவுடி ஓகே நிக்க முடியல ப்ரோ இது வந்து ஹையஸ்ட் பீக்னா இங்க இந்த இந்த ஏரியால தான் ஹையஸ்ட் பீக்கா ஓகே ஓகே சொல்லுங்களேன் இதை பத்தி கொஞ்சம் இல்ல எனக்கு தெரியாது சும்மா என்கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க தெரியாதா என்ன பேசணும்னு தெரியாது அதான் பிரச்சனை சரி ஓகே ஆனா இது வந்து ஹையஸ்ட் பீக் இது வந்து உடுப்புனோட ஏற்ற தோப்பு வெள்ளாரங்கல் வழி தெரியும்ல சரி சரி கேஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஏறி வருது ஓகே ஆனாலும் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும் ஜீப்ல வந்தானா அடிபொலியா இருக்கும் ஆமா அந்த கிளைமேட் நல்ல ஒரு மார்னிங் ஈவினிங் எல்லாம் நல்ல கிளைமேட் மார்னிங் வந்தானா ஒரு 6 மணிக்கு எல்லாம் சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே ஓகே அடிபொலியா போட்டு வரலாம் ஆனா இன்னைக்கு சன்ரைஸ் கிடையாது இல்ல சன்ரைஸ் என்னன்னா ஃபுல்லே ரெயின் சீசன் ஆச்சு சரி சரி இருக்கு அப்போ ஒரு 1 வீக்கா ரைட் தான் புதன்கிழமை வந்து இன்னைக்கு வேற மழை தான் சரி சரி அதனால வழி எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஆனாலும் நல்லா இருக்கும் வர்றதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் சூப்பர் சூப்பர் ட்ரிப்பா இருக்கும் ஓகே கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்ல வியூ தான் ஆமா சரி உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மஜீஷ் ஸோ இவருடைய நம்பர் நான் வந்து டிஸ்பிளேல போடுறேன் நீங்க வந்தீங்கன்னா இவரை கான்டாக்ட் பண்ணுங்க சூப்பரான ப்ரைஸுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு அதனால கண்டிப்பா எங்க வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்க பண்ண என்னுடைய சேனல் நேம் வந்து ராயல் ரோட்ஸ் 500 ஓகேங்களா அந்த ராயல் ரோட்ஸ் 500 சப்ஸ்கிரைபர்னு சொன்னா நீங்க நல்ல டிஸ்கவுண்ட் தரணும் சரியா நல்லா கூட்டிட்டு போய் காட்டணும் எல்லா இடத்துக்கும் ஓகே கண்டிப்பாங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காட்டுவார் இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஜீப்பில் வருது செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு அதுக்காகவே உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேண்ணா சூப்பர் இதுதான் பாருங்கள் நம்ம வியூ போற மாதிரி இருக்கு சொன்னாரு எங்க மாமா சொன்னாரு வாகாமல சீட் பெல்ட் கண்டிப்பா போங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஞாபகம் ப்ரோ இப்போ எதுவுமே அனுப்ப முடியாது அதெல்லாம் டிரைவ்ல போட்டு விட்டுருவாங்க தனியா தெரியும் ப்ரோ ஜீப் சாயிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பயமா இருக்குயா இப்படி என்ன சஸ்பென்ஸ் ஐயோ ஆமா பயமா இருக்கு நான் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கேன்
வலியுது. இதான் ஃபால்ஸுக்கு போகிற வழி. அப்படியே அங்கேருந்து வந்திருக்கோம் பாருங்க. ஜீப் அங்கே இருக்கு. அங்கேருந்து அப்படியே இப்படி வந்தது தான். ஓ டவுனில் இங்கே தான் இருக்கா? 3 கிலோமீட்டர் ப்ரோ. அப்படியே ஏறி பார்த்துக்கலாம். 3 கிலோமீட்டர் போகலாமா? நடக்க முடியுமா? சரி கொஞ்சம் தூரமாவது போக முடியுமா? கொஞ்சம் தூரம் போய் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வாங்க. உள்ள எல்லாம் ஏறி போகலாம். சரி உள்ள ஒரு கொஞ்சம் 1 கிலோமீட்டர்லாம் போனா உள்ள இருக்கும். வவ்வாலுக்கு என்ன பேர் இருக்கு? இங்க பாருங்க, வவ்வால் உங்களை கடிச்சுன்னா நீங்க பேட்மேன் ஆயிடுவீங்க. பிரச்சனை இல்லை. என் பேர் இல்ல இது எங்க இருந்து வருது தண்ணி? அங்க குட்டியா இருந்தா சரி செக்கிடாம இருக்கு. செக்கிடாமல இருந்தா நேரா இடுக்கியோட டிஸ்ட்ரிக்ட்ல தான் போகுது. இடுக்கிக்கு போதா இது? இங்க இருந்து நேரா ஒரு 2 கிலோமீட்டர் போனா அரக்குளம் டேம், இடுக்கி டேம் தான். ஓகே மேல பார்த்தோம் இல்லையா? ஆமா ஆமா டேம் தான் போகுது. ஓ சூப்பர் சூப்பர். குளிக்கணும்னா அங்க இறங்கி குளிக்கலாம். ஃபால்ஸ் இருக்கு. அந்த தண்ணி எங்க இருந்து வருது? அந்த ஃபால்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ள இருந்தா சேம் அங்கே தானா? இல்ல இல்ல. இது வந்து ஒரு டேம் இருக்கு. டேம்ல இருந்து வரது. ஓகே. இது உள்ள ஃபோர்ஸ்ல இருந்து வருது. ஃபாரஸ்ட்ல இருந்து வருது. காட்டுக்குள்ள இருந்து. ஓகே. நல்ல தணுப்பு, நல்ல கூலிங் தண்ணி. ஓ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. அது எங்க கூட ஆளவந்தான் கமல் இருக்காரு. போலாமா? பார்த்து போங்க. டனலுக்குள்ளே போக போகிறோங்க. டனல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் உள்ளே போதான். சரி கொஞ்சம் தூரமாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கல் வலிக்கி விட்டு போகுது, பார்த்துப்போங்க. அப்புறம் உள்ள என்ன உங்களுக்கு டியூப் லைட்டாக போட்டு வைப்பாங்க. பார்த்து புடி சீர்த்தக்கு வரப்போகுது. அம்மா இன்னும் இந்த உள்ள போயிட்டு இருக்கலாம். ஓகே ஓகே இருக்கும் இருக்கும். என்ன பிடிக்க நான் வரேன். நம்ம தான் கேமரா எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் அப்படியே லேட் ஆகிட்டு இருக்கு. செருப்பு போட்டு இருந்தால் சல்லு சல்லு போய்க்கலாம் போல இருக்கு. செம்மையாக இருக்குது. உள்ளே திடீர்னு தண்ணி வந்துச்சுன்னா கூட நமக்கு தெரியாது. அந்தளவு உள்ளே போய்கிட்டே இருக்கு. நாங்கள் எவ்வளோ நேரம் வந்திருக்கோம்? ஒரு 15 மீட்டர் என்ன ஒரு 20 மீட்டர் வந்திருக்கோம். அவ்வளோதான். இது வலிக்குதா? இல்லை லைட்டாக எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கா? அட்டை ஏறி இருக்குதுங்க. எடுங்க எடுங்க இதை. வரமாட்டீங்கன்னா என்ன எப்படி பிடிச்சிட்டு இருக்கு? உளுப்பூனி உளுப்பூனி வாட்டர் ஃபால்ஸ். அந்த டனல் பேர் உளுப்பூனி டனல் தானா? சூப்பர் சூப்பர். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு உள்ளார. வலிக்குதா? வலிக்குது கண்டிப்பாக. ஏய் எப்படி இறங்குனீங்க? அந்த சைடா? அதில் போய் நின்று என்ன போதும் முன்னாடி ஃபார்வர்டில் வந்துடுறாரு. ஆனால் இவரு வீட்டுக்கு அப்படின்னு போது நம்ம வீட்டுக்குலாம் அவ்வளோதான் பறந்துடும்.
விட்டு வேணா விட்டுருங்க. என்ன ரத்தம் வந்துட்டே இருக்கா? இல்லை லைட்டாக வருது, அப்போ தொடச்சி விட்டேன். ஃபால்ஸு செம்ம வெறித்தனமாக இருந்துச்சு. கீழே நின்றுட்டு இருக்கும்போது ஃபோர்ஸ் அப்படியே முன்னாடி தள்ளிட்டு இருந்துச்சு, அந்தளவு ஃபோர்ஸ் வந்துட்டு இருந்தது. அண்ட் நம்ம எங்கே யோகேஷ் மலையாளி ரவுடி. ஸோ ரவுடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் மாற்றிருக்காரு. நாங்கள்லாம் வந்து சும்மா அப்படியே வந்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் அண்ட் சூசைட் பாயிண்ட்லாம் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீப் சஃபாரி என்னையோட கம்ப்ளீட் ஆக போகுது. நேற்று நைட்டு கரணம் தப்பினால் மரணன்ற மாதிரி இங்கே நின்றுட்டு இருந்தோம் ப்ரோ. சூசைட் பாயிண்ட் போயிருச்சு. அங்க பாருங்க எப்படி இருக்கு. அப்பா சொன்னல நான் அங்கே தண்ணி ஏதோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்ட்டு. அங்கே பாருங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு. ப்ரோ சரி, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஜீப்பில் வந்துட்டோம். இந்த வண்டி என்ன மாடலு? இது வந்து 2010 மாடல் கமாண்டர், மகேந்திரா கமாண்டருங்களா? இது எது? டூ வீல் ஜீப் தான். டூ வீல் ஜீப் தான். எப்படி ப்ரோ டூ வீல்லே இவ்வளோ வச்சு சரிங்க? டூ வீல் தான், ஆனால் 4 வீல் ஜீப்பும் இருக்கு. டூ வீல் 4 வீல் வர இடத்துல இந்த வண்டி ஏறும். ஓஹோ. வண்டிக்கு என்னன்னா அதோட என்ஜின் பவர் இருக்கு. மெயின் ரோட்ல நல்லா வண்டிக்கு பவர் இருக்கு. அதனால எல்லா ஹில்ஸ் எல்லாம் ஹில் டாப் எல்லாம் ஏறும், ஒன்றும் குழப்பம் இல்லை. சரி சரி. எவ்வளோ ப்ரோ மைலேஜ்? இது வந்து நம்ம மெயின் ரோட்ல எல்லாம் வண்டிக்கு என்ன ஒரு 10 எல்லாம் கிடைக்கும். இப்போ வந்தது ரோடுக்கு போற ரோட்ல கம்மி தான். எவ்வளோ? 5-6 எல்லாம் கிடைக்கும். 5-6 ப்ரோ? 5-6 வச்சு எப்படி ப்ரோ ஓட்டுறீங்க? மைலேஜே இல்லை வண்டி. ஆனால் வந்து எந்த ரூட்னாலும் வச்சு செய்யுது. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. லாங்ல போனா யூஸ் ஆகும். லாங் குழப்பம் இல்லை. இங்க எல்லாம் லாங்ல இந்த லோக்கல் ஓட்டத்துக்கு எல்லாம் இந்த வண்டி தான். கார் மாதிரி அந்த ஐட்டம் இங்க இல்ல. கார்லாம் இந்த வண்டியில என்ன மினிமம் ஒரு 8-9 பேர்லாம் சீட்டிங்கா உட்காரலாம். கார்ல இங்க எல்லாம் கார்ல ஒரு 5-6 பேர் மட்டும் தான் ஏறும். ப்ரோ எனக்கு டவுட், இப்படிலாம் ஓட்டுனீங்க இல்லையா, வண்டி வந்து இப்படி சாய்ந்துடாதா? நல்ல ஆக்ஷன் இருக்கு, அதனால வண்டி அப்படியே சாயாது. அப்படியா? மரியாது. அதனால அப்படியே நின்றுக்கும். சரி சரி. ஏன்னா வந்து லீஃப்ல தான் எல்லாம் ஆக்ஷன் இருக்கு. வண்டிக்கு முன்னாடி எல்லாம் லீஃப் தான், அந்த சஸ்பென்ஷன் இல்ல. சரி சரி. ஷாக்ஸ் வர லீஃப் தான். மெயினா டேமேஜ் வரது லீஃப்க்கு தான். சரி சரி சரி. எவ்வளோ ப்ரோ ஆகுது ஒரு டைம் செலவு வச்சா? எவ்வளோ வைக்கும்? நம்ம அப்படி ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நல்லா செலவாகும். லீஃப் தான் மெயினாக கம்ப்ளைண்ட் ஆகும். சரி சரி. அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு ரவுண்டெல்லாம் வருஷம் போகணும். எப்படி ஆனாலும் ஒரு 10-3000 எல்லாம் செலவாயிடும். ஓ சரி சரி. இது இன்னும் ப்ரொடக்ஷன் இருக்கா? 2010 வரதான் லாஸ்ட் மாடல். அப்படி வரதெல்லாம் நம்ம சிஆர்டி மாடல் தார் இருக்க மாதிரி. சரி சரி. சீட் இருக்காது, எல்லாம் சைட் வைஸ் தான். சரி சரி ப்ரோ. தார் தான் இப்போ வருது எல்லாம். சரி சூப்பர். 2010 லாஸ்ட் மாடல் தான் இது. சரி சரி சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம இந்த வண்டியில் வந்ததுக்கு வந்து இந்த வண்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவரே கேட்டுச்சு. அப்புறம் வந்தீங்கன்னா இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காரு எங்களுக்கு. வாகமான் வந்தால் ஜீப் ரைடை மிஸ் பண்ணிட்டாங்க. ஜீப் ரைடு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாகமான் வரவே வேண்டியதில்லை. அப்படி தான் இருக்குங்க. எல்லா மலைக்கும் கூப்பிட்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா வாகமானில் ஜீப் ரைடு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். இவரை ரீச் பண்ணுங்கள். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளுடைய ஜீப் சஃபாரின்னு சொல்கிறதா, ஜீப் ஆஃப் ரோடுன்னு சொல்கிறதா? ஜீப் ஆஃப் ரைடு, ஜீப் ட்ரக்கா? ஜீப் ரைடு, ஜீப் ட்ரக்கு, ஜீப் சஃபாரி எல்லாமே வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. உங்களுக்குலாம்? ஒர்த்து கரெக்ட், அது வேணா வாஸ்தவம். ஆனால் முன்னாவே ஜீப் ரைடு தான். இவரை மிஸ் பண்ணவே கூடாது வாகமான்ல.
ஆமாம் ஆஃப் ரோட் சொல்கிறேன். ஆஃப் ரோடு. ஆமாம், அந்த ரோட்லலாம் எனக்கு ஒரு இடத்துல கம்பெனி நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த இடமே வலிக்க ஆரம்பிச்சு இப்படி இப்படின்னு ஆடும்போது. அந்த அளவு இருக்கும்போது தெரியுமே. ஏன்? ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு. இவன் தொல்லை தாங்க முடியல. சரிங்க, நம்ம இன்னைக்கு இந்த டே 3யோட இந்த vlog-ஐ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிறத வந்து செகண்ட் vlog-ல, அதாவது செகண்ட் பார்ட், டே 3யோட செகண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் செய்திகள் நாளை போடப்படும். பாய்ங்க.